அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒரு சில நினைவூட்டல்களில் நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு விஷயத்தை பற்றி நினைவுபடுத்திக்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொடிய நோயை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நோய் சின்னவங்கள்ட்டையும் இருக்குது, பெரியவங்கக்கிட்டையும் இருக்குது, வயசானவங்கக்கிட்டையும், எல்லா வயதுடையவர்கள்ட்டையும், ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் சொல்லி ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இந்த நோய் இப்போ ரொம்ப தீவிரமாக பரவிட்டு வருது. அது என்ன நோயாக இருக்கும்? ஒருவேளை உடல் நோயாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அது நம்மளுடைய உள்ளம் சார்ந்த ஒரு நோய். அது என்ன அப்படின்னா, பிறரை பற்றி ஒரு தீர்மானம் கொள்வது. ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு நோயாக இஸ்லாம் சொல்லுது. நம்ம எப்படி நம்ம கூட வாழ்கிற சக மனிதனை தீர்மானம் பண்ணுறோம், இவங்க இப்படி தான், இவங்க இந்த வகையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம்? ஒன்று, அவங்கள பார்த்து அவங்களோட அப்பியரன்ஸில், அவங்க முகம் இல்லை அவங்களோட உடல் உறுப்புகளை பார்த்து அவங்க இப்படி தான் அப்படின்னு தீர்மானிக்கிறோம், இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய நடைமுறைகளை பார்த்து முடிவெடுக்கிறோம், அவங்களுடைய பேச்சுக்களை பார்த்து முடிவெடுக்கிறோம், அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து, அவங்க போட்டிருக்க ஆடைகளை பார்த்து, ஓ இப்படி ட்ரெஸ் போடுறவங்களா அப்போனா இவங்க இந்த மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க, இந்த மாதிரி பேசுகிறவங்களா அப்போ இவங்களுடைய குணாதிசயமும் இவங்களுடைய எண்ணங்களும் இப்படி தான் இருக்கும், ஓ இந்த ஏரியாவில் இருக்கவங்களா அவங்களுடைய யோசனைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிடறோம், ஒரு ஆளை பற்றி முன்கூட்டியே ஒரு தீர்ப்பையும் ஒரு தீர்மானத்தையும் நம்ம மனசுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடறோம். அப்போ இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, இப்படி பிறரை பற்றி அபிப்பிராயம் கொள்றதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நினைவூட்டல்களில் பார்க்க போகிறோம் இன்ஷா. முதல்ல அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ, அவங்களுடைய ஆடைகளை வச்சோ, அவங்களுடைய உடல் அமைப்புகளை வச்சோ யாரையும் நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுறான். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க, உங்களில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க, ஏன்னா அவங்க உங்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ முதல்ல அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ, அழகை வச்சோ, இல்லை அவங்களுடைய ஆடைகளை வச்சோ ஒரு கூட்டம் நம்மளை விட கீழே தான் இருப்பாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்குறான். அவங்க உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும்னு சொல்கிறான். ரெண்டாவதாக நம்ம எப்படி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுவோன்னா, அவங்களுடைய செயல்முறைகளை வச்சு. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து பொய் சொல்கிறாங்க, இப்போ நம்மளை ஏமாத்துறாங்க, இல்லை நம்மளுக்கு எதிராக அவங்க மோசடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்களை வச்சு இவங்க பொய் சொல்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறவங்க அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. அதுவும் நம்ம விஷயத்தில் வச்சு தீர்மானிச்சுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. அப்போது இங்கே எதை நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோய் அப்படின்னு இஸ்லாம் பார்க்குது அப்படின்னா, ஒருவருடைய எண்ணத்தை வைத்து ஒரு மனிதரை தீர்மானிப்பது. அதாவது இப்போ ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அவங்களால அன்றைக்கி வர முடியாமல் போயிருந்துருக்கலாம், அவங்க லேட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி இன்றைக்கி என்னால் வர முடியலன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மனசு அதை என்ன செய்யாது, ஏற்றுக்காது. அப்போது அவங்களுடைய எண்ணத்தை இப்போ நம்ம முடிவு பண்ணுவோம், அவன் அன்னைக்கு நான் செஞ்சேன்ல அதை மனசில் வச்சு தான் அவன் இன்றைக்கி இப்படி செய்கிறான் போல். அப்போது ஒருவருடைய எண்ணம் இப்படி தான் இருக்கும், இதனால தான் அவங்க இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு முடிவுக்கு வர்றதை தான் இஸ்லாம் நோய் அப்படிங்கிற பார்வையில் சொல்லுது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர்க்களத்தில் இருக்காங்க, பத்ர் போருக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இதுதான் இஸ்லாமிய உலகத்தில் நடந்த முதல் போர். யாருக்கு எதிராக? குறைஷிகளுக்கு எதிராக நடக்குது. இப்போ இந்த போர்க்களத்தில் தயாராக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வராரு. ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்காக உங்கள் தரப்பில் இருந்து போராடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த மனிதரை பார்த்த உடனே இப்போ சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது. ஏன்னா அவர் ரொம்ப வீரமான ஒரு மனிதர், அவர் வந்து நமக்காக போராடணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாருன்னு ஒரு சந்தோஷம் ஆயிடுது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் முஸ்லீமா, நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு.
திரும்ப அப்படியே போர் நடக்குது, கொஞ்சம் நேரம் ஆகுது. திரும்ப அவர் ரசூலுல்லாவுடைய கண் முன்னாடி வர்றாரு. ஏன்னா உங்களுக்காக போரிட எனக்கு அனுமதி கொடுங்க, அந்த எதிரிகளை நான் வீழ்த்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இப்போ ரசூலுல்லா அப்போ கேட்குறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் அப்பையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப போர் நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மனிதர் வராரு. வந்து ரசூலுல்லா கிட்ட கேட்குறாரு, எனக்கு அனுமதி கொடுங்க, உங்களுக்காக போரிடுவதற்கு, உங்கள் தரப்பிலிருந்து நான் போரிடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. திரும்ப ரசூலுல்லா அதே கேள்வியை தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இப்போ அந்த மனிதர் ஆமாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரசூலுல்லாவும் சரி அப்போ வாங்க வந்து எங்களோட போரிடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. இந்த சூழலில் நம்ம இருந்திருந்தால் இதை எப்படி அணுகிருப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3வது தடவை அவர் சரி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை நான் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அவருடைய நம்பிக்கையவே இப்போ நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்போம். அது எப்படி 2 தடவை கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னீங்க, 3வது தடவை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டீங்க, அப்போ போர் செய்கிறதுக்காக சரின்னு சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போது ஒரு மனிதருடைய எண்ணத்தை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவர் இப்படி தான் இதை வச்சு தான் செஞ்சாங்கன்னு. ஆனால் ரசூலுல்லா அப்படி செய்யவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க கடைப்பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு மனிதரையும் அவருடைய எண்ணங்களை வைத்து தீர்மானித்தது கிடையாது. எண்ணங்கள் அப்படின்னா அவர் இப்படி தான் நினைக்கிறாரு, அவர் இதை நினச்சி தான் இதை செஞ்சார் அப்படின்னு அவர் வாயில் என்ன சொல்கிறாரோ, என்ன செயல் செய்கிறாரோ அதை வச்சு மட்டும்தான் ரசூலுல்லா தனக்கு சுற்றி இருந்த மனிதர்களை தீர்மானித்தார்களே தவிர அவங்க மனசுக்குள்ளே இதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒருபோதும் தீர்மானித்ததே இல்லை. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மரணம் வரை பின்பற்றினாங்க. பல சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லியிருக்காங்க, நான் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் பிளந்து பார்த்து அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் என்னை அனுப்பலை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாவே அந்த வேலைக்காக நான் வரலைன்னு சொல்லும்போது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம எல்லாருமே அந்த வேலைகளை நம்மளுடைய கையில் எடுத்துகிட்டு திரிகிறோமே. ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சாருன்னா இதை நினச்சி தான் செஞ்சுருப்பாரு அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சிடறோம், முடிவு பண்ணிடுறோமே. இப்போ இதெல்லாம் என்ன? அல்லாஹ் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் பாவங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா ஹுஜராத்துடைய வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅலல் லன்னி இஸ்முன். முஹ்மின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா ஹுஜராத்துடைய 12வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ பல நேரங்களில் ஒருத்தரை பற்றி நம்ம நினைக்கிறது எல்லாமே யூகங்கள் தான். அவங்க வாயால் சொல்கிறதும் அவங்களுடைய செயல்களை நம்ம கண்ணால் பார்க்கும்போது மட்டும்தான் அது உண்மையாக இருக்கும். மற்றபடி அவங்களுடைய செயல்கள் இதனால் அப்படி இருந்துச்சு, இதனால் அவங்க அப்படி பேசினாங்க, இதனால் அவங்க என்னை வெறுத்தாங்க, இல்லை இதுக்காக தான் அவங்க என்கிட்ட நெருங்கி பழகுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் நம்மளா அவங்களுடைய எண்ணங்களால் தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது எல்லாமே பல நேரங்களில் யூகங்கள் தான். அதை தான் அல்லாஹ் இங்கே சந்தேகங்கள் வந்து கொள்ளாதீங்க, அதிகமாக நீங்கள் சந்தேகிக்காதீங்க, ஏன்னா உங்களுடைய சந்தேக எண்ணங்களில் பலர் பாவமாக இருக்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம நினச்ச மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா இப்போ யார் பொய்யராக மாறிடுவோம்? நம்ம பொய்யராக மாறிடுவோம். இப்போ நம்ம பொய்யர்னா பொய் அப்படிங்கிறது ஒரு பாவம் தானே. இப்போ அவங்க நம்ம நினச்ச மாதிரி அவங்க இல்லை, உண்மையாகவே அவங்க இஹ்லாஸோடு தான் அந்த செயலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ தவறான எண்ணம் கொண்டது நாம் தான். இப்போ நம்ம செஞ்ச அந்த தவறுக்காக நமக்கு இப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னா தீமை எழுதப்படும். இன்னும் ஒரு விஷயம் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கணும், பிறருடைய உள்ளத்தை அறிவது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். இறை தூதராலேயே அது என்னுடைய பணி இல்லைன்னு இறை தூதரே சொன்ன ஒரு விஷயம். ஆனால் நம்ம சொல்லுவோம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க அதை நினச்சி தான் செஞ்சாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அது எப்படி நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும்? உள்ளங்களை அறிவது என்னுடைய வேலைன்னு அல்லாஹ் சொல்கிறானே, நம்மளால் எப்படி மனிதர்களுடைய உள்ளத்தை அறிஞ்சு கொள்ள முடியும்? பாருங்கள், பத்ரு போரில் கைப்பற்றிட்டு வந்த கைதிகளை அவங்களுக்கு பணயமாக ஈட்டுத்தொகையை கொடுத்துட்டு விடுதலை ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு வசனம் எடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கைதிகள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு நன்மை
இருப்பதாக அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை விட மேலானதை உங்களுக்கு அவன் கொடுப்பான், உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசில் கொஞ்சம் நன்மை இருந்தால் அது யாருக்கு தெரியும்னு? அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இப்போது நம்ம மனதில் என்ன நினைக்கிறோம், எந்த ஒரு மனிதனையும் முழுசாக அவர் மனசில் இதுதான் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. தாய் பிள்ளைகளாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு 90% வேணால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர அவங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஞானத்தில் உள்ள ஒரு விஷயம். அப்போ இது ஒரு மறைவான விஷயம். உள்ளங்களில் அறிகிறது அப்படிங்கிறது மறைவான விஷயம். மறைவான விஷயத்தை அல்லாஹுவை தவிர வேற யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது இணை வைப்பில் போய் சேருமா சேராதா? மறைவானவற்றை அறிவது இறைவனுடையது அப்படின்னு நம்பிக்கை கொள்ளக்கூடிய நம்ம, இல்லை அவர் மனசில் இதை மறைச்சி வச்சுருக்காரு, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் நம்ம பேசும் பொழுது இப்போ நம்ம இணை வைத்தவர்களாக ஆகிடுவோமா இல்லையா? அல்லாஹுடைய தன்மை எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தன்மையில் பங்கிட்டுக்குள்ளவர்களாக ஆயிடுவோம். இப்போ அல்லாஹ் நம்மளை இந்த பாவத்திலிருந்து விலக்கி வைக்கணும். நம்ம தெரியாமல் செய்கிறோம், இதனுடைய ஆழம் உணராமல் செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு நேரமும் செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். டக்கு டக்குன்னு நம்மளுடைய வாய்கள்லேருந்து அந்த வார்த்தை வந்துடுது, அவன் அதை தான் நினச்சி செஞ்சுருப்பான் பாரேன், அது அப்படி தான் இருக்கும் பாரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம தவிர்த்துக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறத விட்டுட்டு நம்மளுடைய எண்ணங்களை சரி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அல்லாஹ்வை நாளைக்கு கல்புன் சலீமாக போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போது நம்மளும் இனிமேல் யாருடைய விஷயத்தையும் அவங்க இதை நினச்சி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற அபிப்பிராயம் கொள்ளாமல் இருப்போம். ஒருவேளை அவங்க நம்மளை பற்றி தவறாக நினச்சிருந்தா கூட அது அவங்களுக்கும் அல்லாஹுவுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக தீர்ப்பு கொடுக்க போகிறது இப்போ இறைவன் தான், நம்ம இல்லை. அப்போது பிறருடைய விஷயங்களில் நீதிபதிகளாக மாறுறதை விட்டுட்டு நம்மளுடைய விஷயங்களை கொஞ்சம் சரி செய்வோம், நம்மளுடைய எண்ணங்களை சரி செய்வோம். நாளைக்கு நம்முடைய ரப்பை கல்புன் சலீமா அமைதி பெற்ற ஒரு இதயமுடையவர்களாக போய் சந்திப்போம். யார் கல்புன் சலீமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் அருகில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வாய்ப்பை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.